அஞ்சேல் மகனே, காலனை சம்ஹாரம் செய்வோம். ஹர ஹர மகாதேவா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முன்னொரு காலத்துல மிருகண்டுன்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. அவரோட மனைவி பேரு மருத்வதி. 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, சிவபெருமான் மேல அசைக்க முடியாத பக்தி கொண்டவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. இந்த ஏக்கத்தினால அவங்க சிவபெருமான நினைச்சு ரொம்ப கடுமையான தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. பசி, தாகம் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு மனசார வேண்டுனாங்க. அவங்களோட பக்தியை பார்த்து மெச்சின சிவபெருமான் ஒரு நாள் அவங்களோட முன்னாடி பிரசன்னமாகறாரு. உங்க பக்தியால நான் மனமகிழ்ந்தேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே அவங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. இங்கதான் சிவபெருமான் ஒரு பெரிய விஷயத்த முன்வைக்கிறாரு. அவர் மத்தவங்க கொடுக்கற மாதிரி சாதாரணமான வரம் கொடுத்துட்டு போகாம அவங்க கிட்ட ஒரு தேர்வை கொடுத்தாரு. உங்களுக்கு நான் 2 விதமான வாய்ப்பை தரேன். ஒன்னு 100 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வான், ஆனா அவன் கிட்ட எந்த நல்ல அறிவோ நல்ல குணமோ இருக்காது, மத்தவங்க அவனை மதிக்க மாட்டாங்க. இல்லன்னா வெறும் 16 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்வான், ஆனால் அவன் சகல கலைகளையும் கத்துக்கிட்டவனா, உலகமே போற்றக்கூடிய புத்திசாலியா, என் மேல் அசைக்க முடியாத பக்தி கொண்டவனா இருப்பான். இந்த 2ல உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்க பையனை விட கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் மத்தவங்களுக்கு முன்மாதிரியா அறிவாளியா இருக்கிற பையன் தான் வேணும்னு முடிவு பண்ணாரு. பகவானே, எனக்கு அந்த 16 வயசு வரைக்கும் வாழற நல்ல பையனே போதும்னு சொன்னாரு. அப்படி சிவபெருமானோட அருளால பிறந்த பையன்தான் மார்கண்டேயன். அவர் பிறந்ததுல இருந்தே ரொம்ப புத்திசாலியாகவும் பக்தியில சிறந்தவராகவும் வளர்ந்தாரு. ஆனா அந்த 16 வயசுங்கிறது ஒரு கத்தி மாதிரி அவங்க அப்பா அம்மா மனசுல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருந்தது. மிருகண்டு முனிவரோட பையன் மார்கண்டேயன் வளர வளர ஊரே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. மத்த பசங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடுறதுல அவருக்கு பெரிய ஈடுபாடு இல்ல. எப்ப பாரு வாயில சிவநாமம் தான். சின்ன வயசுலயே சகல கலைகளையும் கத்துக்கிட்டு அறிவாளி பிள்ளையா வளர்ந்தாரு. ஆனா அவர் வளர வளர பெத்தவங்க மனசுல சந்தோஷத்துக்கு பதிலா ஒரு பெரிய பயம் தான் அதிகமாச்சு. ஏன்னா சிவபெருமான் கொடுத்த கெடு முடிய போகுது. பையனுக்கு 15 வயசு முடிஞ்சு 16 ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் ஐயோ என் பிள்ளையோட ஆயுசுல இன்னும் ஒரு நாள் குறைஞ்சிருச்சேன்னு அவங்க அம்மா மருத்வதி அழுதுகிட்டே இருந்தாங்க. மிருகண்டு முனிவருக்கு சாப்பாடே இறங்கல. பையன் முன்னாடி வரும்போது மட்டும் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சிரிப்பாரு. ஆனா பெத்தவங்க மனசு பதற மார்கண்டேயனுக்கு தெரியாமலா இருக்கும். ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய், ஏன் தந்தையே, என்னை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய கண்ணுல தண்ணி வருது, உங்களுக்கு மனசுல என்ன பாரம், என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. முனிவர் மனசு தாங்காம எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. மகனே, உன்னை பெத்தெடுக்கும் போது ஈசன் எனக்கு ஒரு நிபந்தனை போட்டாரு. உனக்கு வெறும் 16 வயசுதான் ஆயுசுன்னு சொல்லிட்டாரு. அந்த 16வது வயசு இன்னையோட முடிய போகுது. உன்னை யமன் வந்து கொண்டு போக போறாருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு உசுரே போகுதுப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. பெத்தவங்க துடிக்கிறத பார்த்த மார்கண்டேயன் துளியும் பயப்படல. அவருடைய முகம் இன்னும் பிரகாசமாகுது. தந்தையே, இதுக்கு போய் நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது அந்த பரம்பொருள் தானே. அப்ப என் உசுர காக்குற பொறுப்பும் அவருக்கு தானே இருக்கு. விதி பெருசா இல்ல அந்த விதியே எழுதின என் அப்பன் ஈசன் பெருசான்னு பாத்துருவோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவரை சரணடைய போறேன்னு சொல்லிட்டு நேரா கடற்கரையோரம் இருந்த ஒரு இடத்துக்கு போனாரு. அங்க ஒரு மணல் சிவலிங்கத்தை செஞ்சு அதுக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு. ஐயா சிவபெருமானே, நீயே எனக்கு கதி. என் உயிரை பறிக்க யமன் வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு மனசார வேண்டினாரு. பயம்ங்கிறது அவர்கிட்டயே கிடையாது. தன்னோட உயிர் போக போகுதுங்கிறத விட சிவனை எப்படி இன்னும் ஆழமா வழிபடலாம்ங்கிறதுலதான் அவரோட கவனம் இருந்துச்சு. கண்ணை மூடி தியானத்துல இறங்கினாரு. அந்த 16வது வயசோட கடைசி நொடிகள் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஊரே இருட்டுற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு. நேரம் ஆக ஆக சுத்தி இருக்கிற வெளிச்சம் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. காத்து பயங்கரமா வீசுது. ஏதோ ஒரு கெட்ட சகுனம் தெரியுதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனா மார்கண்டேயன் எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல. அவரோட கைய அந்த சிவலிங்கத்தை அப்படியே இறுக்கி கட்டிக்கிட்டு இருந்தது. வாயில ஓம் நம சிவாய மந்திரம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போதான் அங்க ஒரு பெரிய உருவம் வந்து நின்னுச்சு. கருகருன்னு மேனி, கோபத்துல எரியிற கண்ணுங்க, கையில ஒரு பெரிய பாசக்கயிறு.
அவர்தான் யமதர்ம ராஜா. அவரோட எருமை வாகனம் தரையை மிதிக்கும் போது பூமி அதிருது. யம தூதர்களாலேயே மார்க்கண்டேயன் கிட்ட நெருங்க முடியல. அந்த பையனோட பக்தி ஒரு பெரிய நெருப்பு வளைய மாதிரி அவனை சுத்தி இருந்துச்சு. அதனாலதான் யமனே நேர்ல வந்துட்டாரு. யமன் கம்பீரமா கத்துறாரு, ஏய் சின்ன பயலே, உன்னோட ஆயுசு முடிஞ்சு போச்சு. காலதேவன் நான் வந்துட்டேன். உன் பிடிவாதத்தை விட்டுட்டு என் கூட வா. விதியை யாராலும் மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா மார்க்கண்டேயன் கண்ணை திறக்கவே இல்ல. அந்த சிவலிங்கத்தை இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்னோட ஈசன் இருக்கும் போது எனக்கு என்ன பயம், நீ யாரு என்ன கூப்பிட அப்படின்னு மனசுக்குள்ளேயே சவால் விட்டாரு. யமனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என்கிட்டயே உன் பக்திய காட்டுறியா, இதோ பாரு என் பாச கயிற்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு நிற கயிற்ற சுழற்றி வேகமா வீசினாரு. அந்த கயிறு அப்படியே காத்த கிழிச்சுக்கிட்டு போய் மார்க்கண்டேயன் கழுத்தை சுத்துச்சு. ஆனா அவர் சிவலிங்கத்தை விடாம அணைச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த கயிறு பையனோட சேர்த்து அந்த சிவலிங்கத்தையும் சுத்திடுச்சு. யமன் அந்த கயிற்ற பலமா இழுக்கிறாரு. மார்க்கண்டேயனோ, அப்பா ஈசா என்ன காப்பாத்துன்னு கதறுறாரு. கயிறு ஒரு பக்கம் இழுக்குது, மார்க்கண்டேயனோட பக்தி ஒரு பக்கம் ஈசனை இழுக்குது. படைச்ச கடவுளோட உடம்பு மேலேயே யமனோட பாசக்கயிறு பட்ட அந்த நொடி உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. லிங்கத்துக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வருது. யமதர்மன் அந்த பாசக்கயிற்ற முழு பலத்தோட இழுக்கிறாரு. ஒரு சின்ன பையனோட உசுறு எடுக்க இவ்வளவு நேரமாங்கிற ஆத்திரம் அவருக்கு. ஆனா அவர் இழுக்கும் போது மார்க்கண்டேயன் மட்டும் வரல, அவர் அணைச்சுக்கிட்டு இருந்தா அந்த சிவலிங்கமும் சேர்ந்து ஆடுது. பக்தன் மேல பட்ட கயிறு இன்னைக்கு அந்த பரம்பொருள் மேலேயே பட்டுடுச்சு. திடீர்னு அந்த இடத்துல 1000 இடி ஒன்னா இடிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சிவலிங்கம் அப்படியே 2ஆ பிளந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒளி வெள்ளம் கண்ணை பறிக்குது. அந்த ஒளிக்கு நடுவுல இருந்து ஜடாமுடியும் கையில சூலாயுதமும் நெத்தியில எரியிற கண்ணோடவும் சிவபெருமான் ஆக்ரோஷமா வெளியில வந்தாரு. அவரோட கோபத்தை பார்க்கவே பயமா இருந்துச்சு. யமனே நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாரு ஈசன். அந்த சத்தத்துல யமனோட எருமை வாகனமே மிரண்டு பின்னாடி போயிருச்சு. என் பக்தன் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் மேல கயிறு வீசுறது மட்டும் இல்லாம என் மேலேயே கைத்த போடுவியா? என் திருவடியை சரணடைஞ்சவனுக்கு மரணமே கிடையாதுன்னு உனக்கு தெரியாதான்னு ஈசன் கர்ஜிக்கிறாரு. யமன் பயந்துட்டாலும் தான் கடமையை செய்யணுமேனு நினைச்சு ஏதோ சொல்ல வாயெடுத்தாரு. ஆனா சிவபெருமான் விடல. தன் பக்தன் மார்க்கண்டேயனை தொட துணிஞ்ச யமனை ஈசன் தன்னோட இடது காலால் மார்பிளையே ஒரு உதவிட்டாரு. யமதர்மன் தூக்கி எறியப்பட்டாரு. காலனுக்கே காலனா சிவன் அங்க நின்னதுனாலதான் அவருக்கு கால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. சிவனோட கோபத்தை பார்த்துக்கிட்டு இந்த பிரபஞ்சமே அழிய போகுதோன்னு தேவர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா யமன் இல்லாம போயிட்டா உலகத்திலேயே பிறப்பு இறப்பு சமநிலை மாறிடுமேன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா சிவபெருமானோட கண்ணுல அந்த நிமிஷம் தெரிஞ்சது கோபம் மட்டும் இல்ல, தன் பக்தன் மேல இருந்த தீராத பாசம். லிங்கத்துக்குள்ள இருந்து வந்த சிவன் கீழே விழுந்து கிடந்த மார்க்கண்டேயனை மெதுவா தூக்கி அரவணைச்சாரு. அந்த பையன் பயத்திலேயே நடுங்கிக்கிட்டு இருந்தப்போ, பயப்படாதே மகனே, நான் இருக்கிறப்போ உன்னை யாராலையும் தொட முடியாதுன்னு அவருக்கு ஆறுதல் சொன்னாரு. சிவபெருமான் உதைச்ச உதையில யமதர்மன் ஒரு பக்கம் மயங்கி கிடக்குறாரு. உலகத்துல இருக்கிற மத்த தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து சிவபெருமான் முன்னாடி கை கூப்பி நிக்கிறாங்க. ஐயனே, உக்கிரத்தை குறைச்சுக்கோங்க, யமன் தன்னோட கடமையை தான் செஞ்சாரு, அவரை மன்னிச்சு உலகத்தோட இயக்கத்தை மறுபடியும் சீர் செய்யுங்கன்னு வேண்டி நிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம மார்க்கண்டேயன் என்ன பண்ணாரு தெரியுமா? சிவன் அவ்வளவு ஆக்ரோஷமா வெளியே வந்தும் அவரு பயப்படல. அந்த ஈசனோட கால்களை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்பா ஈசா, உன்னை பாத்துட்டேன், இனி எனக்கு மரணம் வந்தா என்ன, வராம போனா என்ன, உன் மடியிலேயே என் உசுறு போகட்டும்னு சொல்லி விம்மி விம்மி அழுகிறாரு. சிவபெருமான் தன்னோட பக்தனை மெதுவா தூக்கி அவரோட தலைய வருடி கொடுத்தாரு. அவரோட கோபம் எல்லாம் இப்ப அப்படியே பாசமா மாறிடுச்சு. மகனே, உன் பக்திக்கு முன்னாடி இந்த விதியே தோத்து போச்சு. உனக்கு 16 வயசுலதான் ஆயுசு முடியும்னு விதி இருந்துச்சுல்ல, அந்த விதியை இப்போ நான் மாத்தி எழுதுறேன். இன்னையில இருந்து உனக்கு எப்பவுமே 16 வயசுதான். நீ சாவே இல்லாத சிரஞ்சீவியா இந்த உலகத்துல இருப்பன்னு வரம் கொடுத்தாரு. இதனாலதான் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16ங்கிற பழமொழி வந்துச்சு. அவருக்கு வயசும் ஏறாது, மரணமும் கிடையாது. தேவர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் யமதர்மனுக்கு மறுபடியும் உசுர கொடுத்தாரு. யமதர்மன் எந்திரிச்ச உடனே சிவபெருமான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. பகவானே, என் கடமையை செய்ய போய் உங்க மேலேயே கைய வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு சிவபெருமான்,
யமனே, நீ உன்னோட கடமையை செய், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யார் ஒருத்தன் என் மேல் அசைக்க முடியாத பக்தி வச்சு என்ன முழுசா சரணடைகிறானோ அவன் கிட்ட உன் பாசக்கயிறு வேலை செய்யாதுன்னு கட்டளையிடுறாரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மார்க்கண்டேயனோட அப்பா அம்மா ஓடி வந்து மகனை அணைச்சுக்கிட்டாங்க. எங்க பையன் செத்துருவானோன்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு அவன் மரணத்தையே ஜெயிச்சுட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ஈசனை போற்றி பாடினாங்க. அந்த இடமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி மாறிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் மரண பயத்தை போக்குறதுக்காகவும் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது. மார்க்கண்டேயன் அந்த லிங்கத்தை அணைச்சுக்கிட்டு இருந்த அந்த தலம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற திருக்கடையூர் அபிராமி அம்மன் உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோவில். இங்க இன்னைக்கும் 60, 70, 80 வயது ஆகிறவங்க ஆயுள் விருத்திக்காக பூஜைகள் செய்யறத நீங்க பார்க்கலாம். விதி அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அதை மாத்திர சக்தி நாம செய்யற நல்ல காரியங்களுக்கும் உண்மையான பக்திக்கும் இருக்கு. நம்பிக்கையோடு போராடின யமனையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது